லைவ் தமிழ் செய்திகள். விறுவிறுப்புக்கு குறைவில்லாத நிகழ்ச்சியாக சரிகமபா லிட்டில் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கின்றது. இறுதிச் சுற்றுக்கு போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு கொண்டே வருகின்றார்கள். 4வது இறுதிச் சுற்று போட்டியாளராக திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். போட்டி பல பரபரப்புக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கின்றன. ரசிகர்களும் தங்களை மீமறக்கச் செய்த ஆதரவை வழங்கி கொண்டு வருகின்றார்கள். யார் அந்த போட்டியில் பங்கு பற்றினாலும் இந்த நிலைமை கிடைக்கும் என்பதல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள் திறமைகள் வெளிக்கொணரப்படும் பொழுது அதில் பல பேர் மயங்கி ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். 5வது இறுதிச் சுற்று போட்டிக்கான போக்ரவுண்ட் இந்த வாரம் நடந்துள்ளது. இறுதிச் சுற்று போட்டிக்கு இன்னும் 2 வாரங்கள் இருக்கும் நிலையில் ஏற்கனவே ஃபைனலிஸ்டாக தெரிவு செய்யப்பட்ட யோசி மற்றும் ஸ்ரீமதி சிறப்பாக பாடி தனது திறமையை மீண்டும் அசத்தி வருகின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து திவினேஷும் தன்னுடைய ஸ்டைலில் பழைய பாடலை பாடி அசத்தி அரங்கத்தையே அதிர வைத்தான். இந்த நிகழ்வு பலருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. விரைவாக சரிகமபா நிகழ்ச்சி முடிவுக்கு வரப்போகின்றது. வெற்றியாளர்களை நாம் கண்டுகொள்ளலாம் என்பதுவே அவர்களின் உள்நோக்கமாக இருக்கின்றது. பரபரப்பு என்றால் அது இந்த சரிகமபா நிகழ்ச்சியில் போட்டியாளர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்றது என்பது அது ஒரு மிகையாகாத தகவலாகும். எப்படி இருந்தாலும் அந்த போட்டியாளர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையை தொடர்ந்தும் வளர்த்து வருகின்றார்கள். அதற்கு நடுவர்களின் கொமெண்ட்ஸ்களும் முக்கிய காரணமாக இருக்கின்றது. எப்படியோ இவரின் மனங்களும் நோகாத வண்ணம் தனது தீர்ப்புகளை வழங்கி வருகின்றார்கள். விசேடமாக கலந்து கொள்கின்ற நடுவர்களும் சிறுவர்களை ஆரவாரம் செய்து அவர்களுடன் நின்று அவர்களை முத்தமிட்டு அள்ளி அணைந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அந்த வகையில் எந்த சிறுவனும் இந்த போட்டியை விட்டு நீக்கப்படும் பொழுது அவன் மனம் வருந்தாமல் செல்லக்கூடிய எதிர்கால சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த சிறுவன் செல்கின்றான். அந்த அளவுக்கு அந்த போட்டியில் மெதுமையான நிர்வாக கட்டமைப்பும் நெகிழ வைக்கும் தீர்ப்புகளும் மற்றவர்களின் மனங்களை உணர்ந்து பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற அர்ச்சனா போன்றவர்களின் பங்களிப்பும் அளப்பரியதாகும். ஆகவே அப்படியான பங்களிப்புடன் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதால் தொடர்ந்தும் அந்த நிகழ்ச்சி உயிர் வாழும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் திவினேஷும் இந்த முறை பங்கு பெற்றிருக்கின்றான். அவன் பழைய பாடல்களை புதியவர்களுக்கு வழங்கி தனது சிறப்பான தன்மையை வெளிக்காட்டி வருவதும் இங்கு பல பேரையும் உற்சாகமாக கூர்ந்து கவனிக்க செய்திருக்கின்றன. ஆகவே தொடர்ந்தும் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.